இன்றைக்கி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? பேமெண்ட் கேட்வேனா என்ன அப்படிங்கிறது. நீங்கள் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கினீங்கனாலும் கடைசியில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். கிரெடிட் கார்டு போடுறீங்களா, யூபிஐ பேமெண்ட் பண்ணுறீங்களா, நெஃப்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதுதாங்க பேமெண்ட் கேட்வே. இந்த பேமெண்ட் கேட்வே வெண்டார்ஸ் வந்துட்டு இந்தியாவில் நிறைய இருக்காங்க. ரொம்ப ஃபெமிலியரான பேமெண்ட் கேட்வே வெண்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ரேசர் பே, ஃபோன்பே, இன்ஸ்டா மோஜோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறவங்க தான் பேமெண்ட் கேட்வே வெண்டார்ஸ். இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கும் இங்கே இருக்க பிஸ்னஸ் ஓனருக்கும் நடுவில் இந்த பேமெண்ட்டை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் இவங்க வேலை. நடுவில் ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற பேமெண்ட் இந்த பேமெண்ட் கேட்வேக்கு போகும். இந்த பேமெண்ட் கேட்வே கஸ்டமருக்கு இந்த பேமெண்ட்டை செட்டில் பண்ணிடுவாங்க. இது ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ரேசர் பேல ஒரு நாளில் பேமெண்ட் செட்டில் ஆகும். ஃபோன்பேல இன்ஸ்டண்ட்டாக செட்டில் ஆகும். இப்போ கூகுள் பேவோட பேமெண்ட் கேட்வேவும் இருக்குது. அதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாகவே செட்டில் ஆகும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாறும், டேர்ம்ஸ் மாறும். இமிடியேட் செட்டில்மெண்ட்டும் இருக்குது, நெக்ஸ்ட் டே செட்டில்மெண்ட்டும் இருக்குது. இதுதான் பேமெண்ட் கேட்வே பற்றின ஒரு சின்ன புரிதல். இந்த மாதிரி டிஜிட்டல் ரிலேட்டடான கான்டென்ட் உங்களுக்கு வேணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.